என் அன்பு குழந்தையே, விளக்கேற்றி விட்டாயா? உனக்கான ஒரு நல்ல செய்தி வந்து விட்டது. சந்தோஷமாகவே கேள் கண்மணி. எத்தனை பேர் கூடி உனக்கான வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அல்லவா? எனது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவே நான் பல செயல்களை செய்து கொண்டு வந்திருந்தேன். உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாதல்லவா? இதோ நான் விரும்பிய உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். நீ கேட்டதை விட உனக்கு மேலானது உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதற்கான அத்தாட்சியாகத்தான் உன்னுடைய சூழல்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வருகின்றது. கடற்பனியை போல என் வாழ்க்கையில் துன்பங்களும் கஷ்டங்களும் படிந்து கிடக்கின்றதே என்று உன்னுடைய வழிகள் எல்லாம் மாறி சூரியனின் கதிர் வெளிச்சம் உன்னுடைய வாழ்க்கையில் உதயமாகும் நேரம் இது. எல்லாம் மாற்றி நல்லதை நான் நிச்சயமாக கொடுப்பேன். என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து நிறைவாக உனக்கு நான் செய்ய போகின்றேன். மகிழ்வோடு பெற்றுக்கொள். நீ கேட்பதை மட்டுமின்றி நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாகத்தான் இருப்பாய். நடக்க இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பாரத்தாலும் உன்னுடைய உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி நெளிந்து உன்னுடைய முகம் ஒளி இழந்து கிடப்பதை பார்த்து என்னுடைய நெஞ்சம் உடைகின்றது. என் தங்கமே, ஒவ்வொரு நிகழ்விலும் நான் என்னை வெளிப்படுத்தி உன்னுடன் தான் உனக்கு பக்கத்துணையாக நான் எப்போதும் இருந்து வருகின்றேன். இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு விட்டு எங்கோ மறைந்து விட்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு என் மீது வருத்தம் காட்டுகின்றாய். நீ என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன்னுடைய முன்னால் எதிர் நிற்கும் எந்த வாகனத்திலாவது என்னுடைய சித்திர ஓவியத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலையில் இருப்பது? எதையோ பறிகொடுத்ததை போன்று எப்போதும் சோகமான காலத்திலேயே இருக்கின்றாய். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மனம் உடைகின்றது. உன்னுடைய மனதை சமநிலைப்படுத்து. இன்ப துன்பங்களை சமமாக பார் என்றெல்லாம் உனக்கு பலமுறை கூறியிருக்கின்றேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போதும் உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றாத போதும் நான் உன்னுடைய கரங்களை விட்டுவிடவில்லை. என்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னோடுதான் இருப்பேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து பாதுகாப்பேன். நான் எந்த ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து யாரையும் புண்படுத்தாமல் இரு. எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் எத்தனை துரோகங்களை சந்தித்தாலும் யாரையும் சபிக்காதே. ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு ஜீவராசியிலும் இறைவன் தான் இருக்கின்றார். நீ எப்போதுமே தனியாக இருக்கின்றேன், தனியாக போராடுகின்றேன், எனக்காக ஆறுதல் கூறவும் தோல் சாயவும் யாரும் இல்லை என்றுதான் அதிகமாக புலம்புகின்றாய். உன்னை நான் என்னுடைய கண்களுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டாயா? இதற்கு மேலும் இந்த கலக்கங்கள் தேவையா? வேண்டாம் கண்மணி, கலங்காதே. உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் கூடிய விரைவில் நிறைவேறும். நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் நற்செய்தி கூடிய விரைவில் நீ எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று வரும். எதையும் நினைத்து கலங்காமல் சந்தோஷமாக இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சையாக நடந்து விடுவதில்லை. எதுவும் திட்டமிடாமல் விபத்தாகவும் நடந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான். ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு, அர்த்தங்கள் உண்டு என்றால் என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டா?
அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா? அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய். எனக்கு தெரியும். சரி, ஒன்றை கூறு. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள், உனக்கு நன்மை தருபவை, தீமை தருபவை என்று எதை கொண்டு பிரித்து வைக்கின்றாய்? உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அவ்வளவுதான். அவை நல்லவையா கெட்டவையா என்று உன்னால் எதுவும் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அது தற்போது கெட்டவையாக தோன்றலாம். ஆனால் பிறகு உன் வருங்காலத்தில் அதுவே ஒரு நல்லவைக்கான வித்தாக அமையும். ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த கத்தி ஆபத்தானது என்று. அதனால் தாய் கத்தியை தருவதற்கு மறுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை விடுவதாக இல்லை, அடம்பிடித்து செல்கின்றது. அது ஆபத்தானது என்று எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள், செல்லுபடியாகவில்லை. எனவே சரி, நான் உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறாள். இதனால் அந்த குழந்தை சமாதானமாகும் அல்லது காலப்போக்கில் மறந்துவிடும். இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு. அப்போதைக்கு அந்த தாய் இதை வைத்தே சமாதானப்படுத்துகிறாள். அப்படியும் அந்த குழந்தை கேட்கவில்லை என்றால் அந்த தாய் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளை தன் கண்முன்னே கண்ணீர் வடிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது. அதனால் அந்த தாய் கத்திக்கு பதிலாக பாதுகாப்பான வேறு ஏதாவது விளையாட்டு பொருளை கொடுப்பாள். அந்த குழந்தை மனதை மாற்ற முயல்வாள். அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான முடிவுதான். தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த குழந்தைக்கு தோன்றும். எனவே இந்த நிகழ்வு தனக்கு துக்கமான ஒரு நிகழ்வாக அந்த குழந்தை கருதும். ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா? ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றாள். இதை 1000 முறை 1000 வழிகளில் அந்த குழந்தைக்கு எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. அதற்கான மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. சிறிது காலம் சென்ற பின் அந்த குழந்தை அதனை புரிந்து கொள்ளும். ஆனால் அதற்காக அந்த குழந்தை அந்த தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ கேட்பதில்லை. இதுவே வாழ்க்கை. ஆகையால் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள பழகு. எல்லாம் நன்மைக்கே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே